சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கிக் கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உள்ளத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி எத்தாலும் ஆகாதே அம்மா என்று எல்லா உலகும் இயம்புதல் சும்மா செத்தாரை மீட்பது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. நிறைந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவா ஹெல்த் எஜுகேஷன், ஆரா ஹெல்த் எஜுகேஷன் என்ற மாபெரும் உடல் நல இயக்கத்தின் தலைமை பொறுப்பேற்று அன்பு சகோதரர் மகாமேரு என்று அழைக்கப்படும் கிரி அவர்களே, அறிவார்ந்த ஹீலர்ஸ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள் வாய்க்க நீங்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, இன்றைய 4ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் ஒரு சில கருத்துக்களை அடியனுடைய வாழ்த்துறையாக வழங்கி மாலையில் உங்களுக்கு நிறைவாக 100 ஆண்டு வாழும் நுட்பம் என்ற தலைப்பில் நாம் உரையாற்ற இருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, உங்கள் கடமை என்ன? இதுதான் வெரி சிம்பிள். அதாவது மனித வாழ்க்கை என்பது 6 அம்சங்களை கொண்டது. எத்தனை அம்சங்கள்? நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுங்க. சும்மா சின்ன சின்ன கேள்வி தான், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுங்க. ஏன்னா தப்பு ரைட்டெல்லாம் நம்மளாக வச்சுக்கிட்டது தான். வாத்தியார் கேட்டார் 4 3 எத்தனைன்னு கேட்டார். ஒரு பையன் 8ன்னா, ஏய் 8ஆ என்னடா சொல்கிறேன்னாரு. சார் தப்பாக கூட்டினா 8 சார்னா. இப்போ ஆன்சர் கரெக்டாக இல்லையா? கரெக்டு. அப்புறம் வாத்தியாருக்கு புத்தின்னு சொன்னான். சார் ரைட்டாக கூட்டினா ஒரு விடை சார், தப்பாக கூட்டினா ஏகப்பட்ட விடை சார்னா. உலகம் ரைட்டாக கூட்டுறதை விட தப்பாக கூட்டுறதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் சரியாக கூட்டி உலகை வழிநடத்தும் பெஸ்ட் ஹீலர்ஸ், அதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். அதுக்கு தான் உங்களுக்கு உங்களுடைய தொழிலின் அடிப்படை என்னன்றதை ஐயா சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கைன்னா 6 அம்சங்கள். நீ எவனை நம்பினாலும் நம்பாட்டியும் இந்த 6 அம்சம் உண்டு. ரொம்ப கூர்மையாலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை, லைட்டாக சிந்திச்சா போதும். பொதுவாகவே ஐயா சொல்கிற கருத்துக்களை ரொம்ப நீங்கள் ஆழமாலாம் சிந்திக்க வேண்டியதில்லை. பிகாஸ் இந்த அண்ட சராசரத்தை படைத்து காக்கும் ரட்சகன் என்று அழைக்கப்படும் இந்த எல்லாம் வல்ல ஈசன் ஸோ சிம்பிள், ஸோ சிம்பிள், வெரி சிம்பிள். இப்போ நம்ம சூரியனெல்லாம் வாழ முடியுமா? முடியாது. நம்ம மட்டும் வாழ்றதில்ல, 9 பிளானட்டும் அதனுடைய துணைக்கோள்களும் 84 லட்சம் வகையான உயிரினங்களும் 10,000 கோடி வெரைட்டிஸ் ஆஃப் உயிர்களும் வாழவே முடியாது.
ஆனால் அந்த சூரியன் காலையில் வருது, இவ்வளவுக்கு நான் தான் அதிபதின்னு சொல்லிட்டு அப்படியே மேளம் முழங்க சங்கநாதம் இசைக்க பம்பர பம்பர பம் 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 பம்பர பம்பர பம் 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 டம் டம் டன் டர டம் டர டம் அப்படிலாம் வருதா? வர தெரியாமல் வந்துட்டு போகிற தெரியாமல் போயிடுதா? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஈசன் வடிவமைத்துள்ள எந்த ஒரு சக்தியும் தன்னை ஈகோயிஸ்டுக்காக பிரபலப்படுத்தி கொள்வது இல்லை. ஆனால் தடுக்கி விழுந்தால் செத்து போவான். இவனுக்கு மந்திரி கிந்திரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவன் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒதுங்கு இங்கே ஒதுங்கு, அதை பண்ணு இதை பண்ணு, யானைப்பட பூனைப்பட கேனப்பட, ஏ பிரிவு பாதுகாப்பு, பி பிரிவு பாதுகாப்பு, இசஸ் பிரிவு பாதுகாப்பு. முதல்ல அந்த ஈகோ விடணும். நல்ல வேலையாக ஒரு ஈகோலெஸ் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப காலத்துக்கு பிறகு இந்த நாட்டுக்கு கிடச்சிருக்காரு. எ மேன் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஈகோஸ். உலக கோடீஸ்வரன் பங்களாவில் போய் கூட வெறும் தர அளவுக்கு வைராக்கியசாலி, பெஸ்ட். அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய கேரியர் மட்டும் இல்லை, இந்த பாரத திருநாட்டின் அனைத்து பண்பாடுகளும் அனைத்து பழம் விஷயங்களும் மீட்கப்படும் காலம் இப்போ தான். அதனால் நீங்கள் செய்கிறது ஒரு புதிய தொழில் அல்ல. ஏற்கனவே இதை வர்மம் என்றும் இது மந்திரித்தல் என்றும் பல்வேறு இதுகளில் கிராமங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை. நாம் எல்லா விஷயத்திலையும் அந்நியர்களுக்கு அடிமையானதுனால இந்த சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் நடந்தது. நல்ல வேளையாக படித்த மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு தோன்றி நம்முடைய பழமையான அத்தனை மருத்துவ தத்துவங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று எல்லா கலைகளும் இப்போ திரும்ப புத்துயிர் பெற்று எந்திரிக்குது. ஸோ இந்த நல்ல காலம் இது. அதனால் 6 அம்சங்கள்னு சொன்னேன். முதல் அம்சம் என்பது ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன், எதாக இருக்கும்? ரொம்பலாம் சிந்திக்கக்கூடாது, மூளையை கசக்கிறதெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். முதல் அம்சம் படிப்பு, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. ஹெல்த்து, ஓகே. உடல் முதல் அம்சம் என்னது? எல்லாருக்கும் உடம்பு இருக்கா? இல்லை யாராவது ஆவி மட்டும் வந்து உட்காந்துருக்கீங்களா? இல்லை சார் தேகம் கிடையாது, நான் செத்து 10 வருஷம் ஆச்சு, என் ஆவி தான் வந்து அப்படிலாம் இல்லைல்ல. தேகம் இருக்கா இல்லையா? அப்போ 1வது அம்சம் முடிஞ்சது. நீங்கள் பயங்கரமாக சிந்திக்க வேண்டாம். அப்படி சிந்திக்க வேண்டிய தேவையே கிடையாது. எனக்கு 65 வயசு, நான் இருமி 20 வருஷம் ஆச்சு. இருமி எவ்வளோ வருஷம் ஆச்சு? மூட்டு வலி, முதுகு வலி, காய்ச்சல்னால் என்ன, சிக்கன் குனியா, மட்டன் குனியா, தக்காளி குனியா, வக்காளி குனியா, என்னடா இது? பெத்த பிள்ளைக்கு பேர் வச்ச மாதிரி எல்லா நோய்களுக்கும் பேர். புழு அளக்கிறது, டேய் புழு 100 இருந்தானே 110 இருந்தானே, தூக்கி வெளியே போட வேண்டியதான உடம்பு விட்டு. இதுக்கு என்ன அளக்க வேண்டியிருக்கு? இதுக்கு என்ன செக்கிங் டெஸ்ட்டு? எவன் வந்தாலும் டெஸ்ட்டு தான். அதனால் தெங்கச்சி ஒரு ஜோக் சொல்லுவார். ஒருத்தன் ஆணி அடிக்கும்போது இந்த பெருவிரலில் அடிபட்டுருச்சு சுற்றி. அவன் சரி கொஞ்சம் அடிபட்டுருச்சு மருந்து போடலான்ட்டு வந்தேன். பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைஞ்சிட்டான். நர்ஸம்மா அங்கே நின்னாங்க. அந்த அம்மாட்ட இந்த பெருவிரலில் நான் அப்படின்னு அவள் தட்டிட்டு வாயில் தெர்மாமீட்டரை வச்சுட்டு போயிட்டான். இவனுக்கு ஒரே ஆத்திரம், கையில் சுற்றி பட்டுருச்சின்னு நான் வந்திருக்கேன், என் வாயில் எதுக்கு தெர்மாமீட்டர் வைக்கணும்? என்னடா அது புதுமையான ஆஸ்பத்திரியாக இருக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆத்திரமாக சொல்லணும்னு திரும்பினா அவன் வாயிலும் தெர்மாமீட்டர். எல்லாம் வரிசையாக தெர்மாமீட்டர் வச்சுட்டு உட்காந்துருக்கான். பேசவும் முடியல. அப்புறம் பொறுமையாக இருந்தான். ஒரு அரை நிமிஷம் 1 நிமிஷம் கழித்து அந்த அம்மா எல்லோரும் தெர்மாமீட்டரை உருகிட்ட நோட் பண்ணிக்கிட்டே போச்சு. இவன் தெர்மாமீட்டரை உருகின பிறகு இப்போ வாய் ஃப்ரீ ஆச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொன்னேன், என்னையா இது நூதனமான ஆஸ்பத்திரியாக இருக்குது, நான் விரலில் சுற்றியில் அடிபட்டுச்சின்னு சொல்லி வந்தேன், எனக்கு ஏன் தெர்மாமீட்டரை வச்சு இவன் டெம்பரேச்சர்லாம் அளக்குறாங்க, இப்படி ஒரு ஆஸ்பத்திரியை பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு கேணத்தனமாக செய்கிறாங்களே அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், டே இந்த ஆண்டு பொறுமைக்குரிய ஆண்டு. என்ன ஆண்டு? நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். இப்போ நான் கூட கூரியர் தபால் கொடுக்கத்தான் வந்தேன், என் வாயில் வச்சு விடலையா? நான் பொறுமையாக இருக்கலையா? இனிமே
தபாலை கொடுத்தோமா கையெழுத்தை வாங்கினோமான்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். அது மாதிரி தான் நீங்கள் என்ன சொல்லிட்டு போனாலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணு, இசிஜி பாரு, இஇஜி பாரு, அதை நான் சொல்கிற இடத்துல தான் போய் பாரு, என்ன கமிஷன் அங்கேருந்து தானே வரும். அதாவது ஒருத்தர் நோயாளி ஆயிடக்கூடாது, அதோட முடிஞ்சிட்டாங்க கதை. சொத்தை எழுதி வச்சுட்டு சாவு மோனே. அப்படி சர்வீஸ் என்று இருந்த மருத்துவத்துறை 3 விஷயம் மருத்துவ சர்வீஸாக இருந்தது. ஒன்று உணவு. எங்கேயுமே சோறை விற்க மாட்டாங்க. சத்திரம் கட்டி ராஜாக்களும் ஜமீன்தார்களும் வசதியானவங்களும் செல்வந்தர்களும் அன்னதானம்ன்றத ஒரு பிறவி கடமையாக வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் போகிற பாதையின்னு வச்சு ராஜபாட்டைன்னு இதுக்கு பேர் வச்சுருந்தான். நீங்கள் பாருங்கள், ராஜபாட்டையிலாம் பாருங்கள், ஒட்டஞ்சத்திரம், பாலுச்செட்டி சத்திரம், கள்ளிக்குடி சத்திரம், நல்லி சத்திரம் பேரெல்லாம் அந்த ஹைவேல இருக்கும். அங்கெல்லாம் சோறு போடுற சத்திரம் இருந்தது. நடந்து போகிறவங்க, வண்டி கட்டி போகிறவங்க, குதிரையில் போகிறவங்க அங்கே தங்கி சாப்பிட்டுக்கலாம். அதை சர்வீஸாக தான் செஞ்சாங்க. எத்தனை பேர் வந்தாலும் சோத்தை போடுவான். அப்போ பசியாட்டுதல் இந்த நாட்டில் எதுவாக இருந்தது? சர்வீஸாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது கல்வி. வாத்தியார் காசு வாங்கிட்டு கற்றுக் கொடுக்க மாட்டார். கற்றுக் கொடுப்பாரு, அவன் இஷ்டப்பட்டதை குறுகாணிக்கைன்னு கொடுக்கலாம். அந்த குறுகாணிக்கை ஒரு தவச தானியமாகவும் இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், வெள்ளி காசாகவும் இருக்கலாம், பொற்காசாகவும் இருக்கலாம், எது வேணாலும் சரி. வாத்தியார் கேட்க மாட்டார். அவனா தன்னால் இயன்றதை கொடுத்து எப்படியே கற்றுக் கொடுங்கன்னு அப்படி வைப்பாங்க. கல்வி என்பது ஒரு சர்வீஸாக இருந்தது. என்னவா மாற்றிடுச்சு? பயங்கரமான பிஸ்னஸ். இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் திருப்பூரில் மூடிட்டு எல்லாம் காலேஜ் கட்ட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் என்னாச்சு? இன்றைக்கி இன்ஜினியரிங்க்கு கட்டி வச்சிருக்கான், பசங்களை காணோம். தேடுறேன், வாங்க வாங்கன்னு. இவங்க எப்படி நோயாளியை தேடுறாங்களோ பசங்களை தேடிக்கிட்டு கேட்டோம். வந்துருச்சு. ஏன்னா முதல் போட்டாச்சு, பல ஆயிரம் கோடி வட்டி கட்டணும். மூன்றாவது மருத்துவம். மருத்துவர்கள் அந்த காலத்தில் கை நீட்டி காசெல்லாம் கேட்க மாட்டாங்க. நோயின்னு வந்தால் குணப்படுத்திடுவாங்க. அவனா பாட்டு வைத்தியம் குழியை வைக்கக்கூடாது, வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு மனம் உவந்து கொடுப்பாங்க. அப்படி இருந்ததை இன்றைக்கி பயங்கரமான பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ 3 சர்வீஸும் இப்போ என்னவா மாறிடுச்சு? பிஸ்னஸாகவும் இண்டஸ்ட்ரியாகவும் மாறிப்போச்சு. மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்கிறான், மெடிக்கல் சர்வீஸ்ன்னு சொன்ன காலம் போயிடுச்சு. அவ்வளோ மோசமான காலகட்டத்தில் இதை சர்வீஸாக செய்கிறதுக்குன்னு சொல்லி பொன்னாடையாக பொன் வண்ணத்தில் நீங்களாம் இன்றைக்கி பட்டம் வாங்கி உட்காந்துருக்கிறதுக்காக எல்லாம் வல்ல ஈசனுக்கும் உங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து பாராட்டுகிறேன். ஆமாம், முதல்ல நாம் செய்ய போகிறது என்னது? சர்வீஸ், சேவை. அவன் குறையா கொடுக்கலாம், நிறையா கொடுக்கலாம், அதை பற்றி இப்போ பேச்சே கிடையாது. நம் கடமை அவனுடைய உபாதையை சரி பண்ணிடும். இது 2 லட்சியம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், வெற்றி நிச்சயம். இந்த சர்வீஸில் வெற்றி நிச்சயம், சந்தேகமே கிடையாது. சரி, இந்த உபாதை ஏன் வருது அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீக்கிறது ஈஸி. அதுக்கு தான் இந்த 6 லேயர் கதை, 6 அம்சங்கள் எப்படி இருக்குது. ஒன்று தேகம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் தேகத்தில் தான் வெளிப்படுது. ஆனால் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் பிரச்சனை. திருவள்ளுவர் மருந்து அதிகாரத்தில் என்ன சொன்னார்? நோய் நாடி, நோய் முதல் நாடினார். இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா, அங்கே நீங்கள் சரி பண்ணீங்கன்னா இது சரியாயிடும். இதாங்க அடிப்படை. நோய் நாடி, நோய் முதல் நாடி. இந்த நோயின் மூல காரணம் எங்கே இருக்குது? சிலருக்கு உடல் அளவில் தான் நோய் தோன்றியிருக்கும், சிலருக்கு உயிர் அடுக்கை பாதித்திருக்கும். இப்படி அடுக்கடுக்காக ஒரு 5 அடுக்கு தான் நோய்வாய்ப்படும். 6-7 பரிசுத்தமானது, நோய்வாய்ப்படாது. இந்த 4-5 அடுக்குக்குள்ளே நீங்கள் சரி பண்ணணும். இப்போ முதல் அம்சம் என்ன சொல்லிட்டேன்? உடல். இதுக்கு அடுத்த அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு உடல் நல்லா தான் இருக்குது, ஆனால் சங்குதி பாடையில் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. கண்ணு காது மூக்கு எல்லாம் சரியாக இருக்குது. என்ன போயிடுச்சுன்னு அர்த்தம்? உயிர் போயிடுச்சு. அப்போ 2வது அம்சத்துக்கு என்ன பேர்? உயிர். உடல் என்பது இன்ஸ்ட்ருமெண்ட். செல்ஃபோன்னா கையில் வச்சுருக்கோம், அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்னு பேர். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பண்ணணுன்னா முதல்ல எதை சொருகணும்? பேட்டரி சொருகணும். சிம் கார்டு முக்கியம் கிடையாது, முதல்ல பேட்டரி ரெடி பண்ணணும். பேட்டரி இல்லாட்டி நீ சிம் கார்டை சொருகினாலும் வேலை செய்யாது. 2வது பேட்டரி. பேட்டரிக்கு பேர் பவர், பேட்டரிக்கு பேர் எலக்ட்ரிசிட்டி. இந்த பவர் தான், பேட்டரி தான் உயிர்.
எலக்ட்ரிசிட்டி. இந்த பவர் என்பது 2-3 ஐட்டம் இருக்கும். அதாவது அதில் பவர்னா அந்த பேட்டரியில் ஹீட் இருக்கும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி, இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் அது பவர் பேட்ரி. ஒன்று ஹீட்டை வச்சு ஒரு மிஷினை இயக்கலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டியை வச்சு இயக்கலாம். எலக்ட்ரிசிட்டியவே ஹீட்டை வச்சு தான் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ ரெண்டாவதாக இருக்கிறது உஷ்ணமும் உணர்ச்சியுமாய் இயங்கும் உயிர். இதான் ரெண்டாவது லேயர். இது பேர் சூக்கும தேகம். இந்த அலோபதியில் இதை கவலைப்பட மாட்டாங்க. சூக்குமமாவது காரணமாவது அதை போங்களான்னு போயிடுவான். அவன் தேகத்தில் எலிக்கு வச்ச மருந்தை இவனுக்கு செக் பண்ணி வைப்பான். அட எலிக்கு மனசு கிடையாதுடா, இதுக்கு இவனுக்கு மனசு உண்டே. எலியை உனக்கு சரியாச்சு சரியாகலைன்னு சொல்ல முடியாது, அது நம்பவும் நம்பாது. இவன் உங்களுக்கு சரியாச்சு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவன் சரியாயிரும். எவ்வளோ பரிபூர்ணமாக நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறீங்களோ அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு சரியாகும். நீங்கள் டச்சு கிச்செல்லாம் கொடுத்துருவீங்க. அது அக்கு டச்சாக இருந்தானே, அக்கு ப்ரெஷராக இருந்தானே, அக்கு பஞ்சராக இருந்தானே, இல்லை தொடாமலே நீங்கள் பண்ணுற ரேக்கியாக இருந்தானே, பிராணிக் ஹீலிங்காக இருந்தானே, மந்திரமாக இருந்தானே, எதுவாகவும் இருக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு அவன் ரெசிப்டிவிட்டி வாங்கணும், அவன் ஒத்துக்கணும். அதில் ஒத்துக்கிட்டா தான் அது நடக்கும். அப்போ பாதி வேலை அவன்கிட்ட இருக்குது, நோயாளியோட ரெசிப்டிவிட்டியில். பாதி பவர் நம்மகிட்ட இருக்குது. இந்த 2 பவரும் ஒன்று சேர்ந்தால் குணமாயிரும். முதல்ல அவனை உடல் மன ரீதியாக சரி பண்ணணும், தயார் பண்ணணும். அதுதான் ஓஷோ ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தனுக்கு தான் ஒரு புழுன்னு நினப்பு, அதனால் வெளியே சேவல் கொக்கரிச்சுன்னா ஓடி போய் டேபிள் கடியில் கட்டில் கடியில் பூந்துக்குவான், சேவல் என்னை கொத்தி தின்னுறோம் அப்படின்னு. குடும்பத்தில் மனசு வருத்தப்பட்டு என்னடா நம்ம பிள்ளை இப்படி மென்டல் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரி டாக்டர்கிட்ட போய் அவர் நல்லா ஹிப்னாட்டைஸ் பண்ணி எல்லாம் பயங்கரமாக பண்ணி அப்புறம் சொன்னார், சொல்லு கண்ணாடியில் பாரு, நீ இப்போ மனுஷனா புழுவான்னு கேட்டார். சார் நல்லா தெளிவாயிட்டேன், நான் இப்போ மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டான். கரெக்ட் ஆகிட்டேல, ரைட்டுன்னு. ஃபீஸ் ஒரு 5000-6000 கலெக்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணியாச்சுமா கூப்பிட்டு போங்கன்ட்டார். பஸ் ஏறி ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன். அந்நேரம் ஒரு சேவல் கூரையிலேருந்து கொக்கரக்கோன்னு கத்திச்சு. உடனே பாஞ்சிட்டு போய் ஒரு மண்டிக்கடியில் பூந்துட்டான். என்னடா அது இவ்வளோ காலம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 5000-6000 ஃபீஸும் கட்டி சரி பண்ணி கூப்பிட்டு வந்தால் மறுபடியும் போய் கட்டில் கடியில் பூந்துட்டானேன்ட்டு அடுத்த பஸ்ஸுவே பிடிச்சி மறுபடியும் வந்தாங்க. வந்து சார் இப்படி கூப்பிட்டு போனேன், மறுபடியும் சேவல் கூடவுன்னு கட்டில் கடியில் பூந்துட்டேன், பார்த்து செய்யுங்க சார். இப்படி ஏன்டா பூந்தன்னு கேட்டார். நீ தான் அவ்வளோ தெளிவாக சொன்னே, நான் மனுஷன் புழுவில்லைன்னு தெளிவாக சொன்னையே, இப்போ ஏன்டா நீ திரும்ப போய் பூந்தன்னு கேட்டார். அவன் என்ன சொன்னான், ஐயா நான் புழு இல்லை மனுஷன்தான், நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க எனக்கு தெளிவாக தெரியுது, நோ டவுட். பட் அந்த சேவலுக்கு அது தெரியணுமே சார்ன்றான். அந்த சேவலுக்கு அது தெரியணுமே, அது என்ன புழுன்னு நினச்சி கொத்திட்டான். அவன் ஹீல் ஆகிட்டானா ஆகலையா? இன்னும் ஆகலை. அவன் மேலோட்டமாக அவன் ஒத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அடியாளத்தில் ஒத்துக்கிட்டான்னா நீங்கள் ஃபசலுர் ரகுமான் மாதிரி அப்படின்ட்டா போதும், முடிஞ்சிடும், பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்கள் தொடரும் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. தொடர்றது எல்லாமே ஒரு செகண்டரி திங், அவனுக்கு ஒரு திருப்திக்காக செய்கிறது தான். சரி சரியாயிரும் போய்ட்டோம் அப்படின்ட்டா முடிஞ்சிடும். நினச்சே முடிச்சுட்டா டிஸ்டன்ஸ் ஹீலிங்கிறோம், முடியும். ஆனால் அந்த நோயாளி ஒத்துக்கணும். இப்போ 2வது அடுக்குக்கு பேசியாச்சு, உயிர். இனி 3வது அடுக்கு. இந்த 3வது அடுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா மனம். 3வது அடுக்கு மனம். மனம் என்பது காரண சரீரம், ஸ்தூல தேகம். உயிர் என்பது சூக்கும தேகம். மனம் என்பது காரண தேகம். இந்த காரண தேகம் என்பது 3வது லேயரில் அந்த நோய் போய் உட்காந்துக்குச்சின்னு வச்சுக்கோங்க, மனதை சரி பண்ணாமல் அவனை குணப்படுத்தவே முடியாது. அப்போ மன ரீதியாக அவனுக்கு நம்ம ஹீல் பண்ணி ஆகணும். ஏன்னா மனம் மிக முக்கியமான ஃபேக்டர் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. 84 லட்சம் வகை வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் இந்த பூமியில் இருப்பதாக இந்த ஆன்மீக தத்துவ நூல்கள் கூறும். 84 lakhs வெரைட்டிஸ் தான். அதில் சப்டிவிஷன்ஸ் ஏராளம். புழுன்றது ஒரு வெரைட்டின்னு வச்சுருப்பான். புழுவில் கம்பளி புழு, கொக்கி புழு, அது லட்சக்கணக்கில் போகும். ஆனால் புழு, பூச்சி, இப்படியே வெரைட்டி பிரித்தாலே 84 லட்சம் வகை இருக்கான். 84 லட்சம் வகையான வெரைட்டிஸில் எந்த ஒரு உயிரினத்துக்கும் மனிதனுக்கு இருக்கும் அதிகாரமும் பவரும் கிடையாது. வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லுவார், அடே எல்லாம் அல்ல இறைவன் உனக்கு 6 உரிமைகளை உனக்கு மட்டும் கொடுத்தார், மனிதனாகிய உனக்கு மட்டும் கொடுத்தார், எந்த இதுக்கும் கிடையாது. அந்த உரிமை 6 உரிமையில் நம்பர் 1
உண்ணுவதில் உரிமை. காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, எல்லாம் ஒரே மாதிரி சாப்பிட்டீங்களா, வெரைட்டியாக சாப்பிட்ருப்பீங்களா? இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தப்பம், பொங்கல், பூரி, செட் தோசை, நூடுல்ஸு, பீஸா, பர்கரு சாப்பிட்டுப்போம். ஆனால் மாடு பசிச்சா ஒரே மாதிரி உணவு தான் சாப்பிடுமா, அது வெரைட்டியாக சாப்பிடுமா? ஏன்டா இப்படி இந்த காஞ்சி போன வைக்கல போட்டே உயிர் எடுக்கிறீங்க, இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நூடுல்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்கடான்னு கேட்குமா? இன்றைக்கி தான் ஒரு செட் தோசை வாங்கிட்டு வந்து நீ சாப்பிட்டு கொடுத்தா சாப்பிடுமா? வைக்கல், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, குதிரைன்னா கொள்ளு, புல், மண்புழுனா மண், பட்டுப்பூச்சினா முசுமுசுக்க, ஆல் அதர் லிவிங் பீயிங்ஸ். உண்ணுவதில் உரிமை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ட்ரெஸ் பண்ணியிருக்கோமா, அம்மனமாக நிற்கிறோமா? சரி, கோமணம் கட்டின ஒரு யானையை காமிங்க. உடுத்துவதில் கூட மனிதனுக்குத்தான் உரிமை, அதுவும் வெரைட்டியாக, டிஃபரெண்ட் மெட்டீரியல், டிஃபரெண்ட் டிசைனு, டிஃபரெண்ட் பேட்டர்ன், டிஃபரெண்ட் கலர். எதுக்கு அந்த உரிமை கிடையாது? உடுத்துனா பத்தாது, உடுத்திட்டு புருஷன்ட்டு போய் இந்த சேலை நல்லா இருக்காங்க அதை கேட்க முன்னாடி, இறைவா எனக்கு இந்த சேலையை கொடுத்த, எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்கணும். அப்போ தான் நீ ஈசனோட செல்ல பிள்ளையாவ. செல்ல பிள்ளையாச்சுன்னா நீ நினைச்சாலே எல்லாம் நடக்கும். அவன் நினைக்கிறேன் நடக்குது இல்லையா? ஹீலிங்கில் பெரிய ஹீலிங் கருணை தான், அன்பு. இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ரெண்டாவது உரிமை. மூணாவது உரிமை, எல்லாம் வீட்டில் குடியிருக்கீங்களா இல்லை பிளாட்ஃபார்மில் டென்ட் போட்டு குடியிருக்கீங்களா? வீடு ஒரே மாதிரியா டிஃப்ரெண்ட்டா? ஒரே கலராக வேறு வேறு கலர் அடிச்சிருக்கா? ஃப்ளோரிங் ஒரே மாதிரியா இல்லை கிரானைட்டு, மார்பிள், அப்படி வெரைட்டியா? காக்கா எப்படி கூடு கட்டுது? வெரைட்டியாக கட்டுதா? என்னைக்கா தூக்குனாங்குருவி முந்தி தான் அப்படி கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் தான். நான் 32 மாடியில் கூடு கட்டியிருக்கேன், 28 மாடியை வாடகைக்கு விட்டுருக்கேன், 4 மாடியில் என் பிள்ளைங்கள்லாம் குடியிருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா? நோ ரைட்ஸ். இங்கே பாருங்க, ஒரு அசைவுக்கும் ஈசனுக்கு நன்றி சொல்லணும். ஒரு அசைவுக்கும். சும்மா நினச்சிடாதீங்க, இதெல்லாம் நீ இங்கிலீஷ் வைத்தியர்ன்னு சொல்ல முடியாது. அவன் ரோபம் மாதிரி பேசவும் மாட்டாங்க, என்ன நோயின்னு சொல்ல மாட்டாங்க. அவன் முகத்தை சுழிக்கிறதுலேருந்தே அவன் பாதி செத்து போயிடுவான். இந்த புழுவை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ஃப்ரீ செக்கப் ஃப்ரீ செக்கப்னு கூப்பிடுவாங்க. இதுக்கு ஏஜென்ட் வச்சு கூப்பிடுவாங்க. இவங்க ஃப்ரீ செக்கப் தானே, போயிட்டு வரேன்ட்டு இப்படி போவேன், அப்படி ஸ்டைலாக போவேன். செக்கப் பிடிச்ச உடனே ஒரு டாக்டர்கிட்ட உட்கார வைப்பாங்க. என்ன சார் இல்லையா, ஹார்ட்டில் 4-5 பிளாக் இருக்கு அப்படின்றான். ஹார்ட்டில் பிளாக் இருக்கா? கிட்னி ஆஃப் கண்டிஷன் தான் இருக்குது, பிபி கொஞ்சம் எச்சா இருக்குது, உங்களுக்கு ஹை பிபி நோயா அப்படின்றான். இவன் சொல்ல சொல்ல இப்படி போனவன் எப்படி ஆயிடுவான்? விவேக் சொன்ன மாதிரி இப்படி ஆயிடுவான். வெளியே வரும்போதே பிபி ஆகுறதான், கிட்னி ஆஃப் கண்டிஷனா,